எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த இந்த சிக்கன் ரெசிபி, இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதுவுமே வேணாங்க. உடனடியா செம்ம டேஸ்டான ஒரு சிக்கன் பண்ணணும்னா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தந்தூரி, கபாபு, 65 கிரில் எல்லாத்துக்கும் செம்ம டஃப் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நல்ல ஒரு கனமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் நாட்டு மல்லி விதைகள், கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது 2 மட்டும்தான் போடணும். அது கூடவே காஷ்மீரி மிளகாய் ஒரு 4-5 போல் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் ஒரு 2 கொத்து சேர்த்து நல்ல வாசனை வர வரையும் வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் நல்லா வாசனையாக இருக்குன்றதுக்காக நான் கடைசியாக அந்த இடத்துல சேர்க்குறேன். இப்போ இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு சிக்கன் லெக் பீஸ் பயன்படுத்துகிறேன். நீங்கள் எந்த பீஸில் வேணால் இது பண்ணலாம். சிக்கன் லெக் பீஸில் இந்த மாதிரி கட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலாலேருந்து ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் கட்டாயம் சோயா சாஸ் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஏன்னா சோயா சாஸில் ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அது கட்டாயம் நமக்கு இந்த ரெசிபி தேவை. அடுத்ததாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. சிக்கன் கட்ஸ்குள்ளெல்லாம் நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா பெசரி விட்டு அப்படியே 10 ஒரு 15 நிமிஷம் இந்த மசாலா நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி அடிகனமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா சிக்கனை, அதை டேரெக்டாக அப்படியே இதில் சேர்த்துற வேண்டியதான். வச்சிருக்க அந்த மசாலா தண்ணியும் அப்படி மேலாப்பில் ஊற்றி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் நல்ல சிம்மிலே வேக வச்சு எடுத்தீங்கன்னா டாப் டக்கரான நல்ல திக்கான கிரேவியோட ஒரு சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்துக்கு செம சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இதை செஞ்சிங்கன்னா காணா போயிடும் அடுத்த செகண்டே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.